வணக்கங்கள். மழலையின் நடிப்பு திறமைக்கான அங்கீகாரம் இந்த மேடை. அதாவது அழுகையா இருக்கலாம், சிரிப்பா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், சாகசமா இருக்கலாம், எதா இருந்தாலும் ஒட்டுமொத்தமா இந்த மேடையில கொண்டு வராங்கன்னா அது எங்க ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் தான். ஏன்னா உணர்ச்சியை வந்து கன்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஒவ்வொரு வாரமும் எங்க குழந்தைங்க வந்து அதை அழகா போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரம் என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வெல்கம் யூ ஆல் டு நிப்பான் பெயிண்ட் வழங்கும் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் 2. நிப்பான் பெயிண்ட் ஏஷியாஸ் நம்பர் 1 பெயிண்ட் பவர்ட் பை கோல்கேட் டென்டல் கிரீம். அம்மாக்களின் நம்பிக்கை, டென்டிஸ்ட்கள் பரிந்துரைப்பது. ஸ்பெஷல் பார்ட்னர் பிரிட்டானியா டைகர் கிரீம் அண்ட் கோ பிரசன்டட் பை ஜிடி பெருங்காயம். ஸோ இந்த வாரம் எங்க குட்டீஸ்லாம் ரெடியா இருக்காங்க, எங்க ஜட்ஜஸ் ரெடியா இருக்காங்க. ரோஜா மேம் ஹாய். ஹாய் கிகி. ஸோ இன்னைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இன்னும் சூப்பரா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா டே பை டே காம்படிஷன் நல்லா இருக்கு அண்ட் எல்லாருமே தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ ஹோப் ஃபார் தி பெஸ்ட். சூப்பர். அப்பா வணக்கம். வணக்கம். வெயிட்டிங். அதான் எதிர்பார்த்தோம். ஹாய் அச்சுமா. ஹலோ. சரி நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க இன்னைக்கு? பெஞ்ச் மார்க் லெவல் மாறி மாறி போயிட்டே இருக்கு. இன்னைக்கும் வேற 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 லெவலுக்கு கொண்டு போங்கடா டேய். ஓகே. சோ வேற 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 லெவல்ல எதிர்பார்க்கறாங்க. சோ இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஸ்கிட் என்னன்னா, ஜெனரலா ஒரு வீட்ல ஒரு மாமியார் ஒரு மருமக இருந்தாலே எக்கச்சக்க பிரச்சனைகள் அண்ட் அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம திணறிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ இந்த ஸ்கிட்ல ஒரு மாமியாருக்கு 2 மருமகள். சோ இத பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வராங்க அக்ஷயா, புவனிகா, நித்யஸ்ரீ அண்ட் சாய் ஹரிஷ். லைட்ஸ், கேமரா, ஆக்ஷன். வந்தாள் மகாலட்சுமியே என்றும் அவள் ஆட்சியே. வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே. அடியேனின் குடி வாழ தனம் வாழ குடித்தனம் புக வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே. பாத்தீங்களா பாத்தீங்களா, இது வீடு மாதிரியா இருக்கு, ஏதோ குப்பை தட்டி போல இருக்கு. நீ இருக்க வீடாச்சே, அப்படிதான் இருக்கும். அடிங்க, எவனாவ? என் பேரு சகுந்தலா. எனக்கு 1க்கு 2 மருமக இருந்தாலும் இந்த வீட்டு வேலையெல்லாம் நான் தான் பாக்குறேன். பாகிராஜ் சார், நல்ல வேலை, உங்களுக்கு ஒரே மருமக, அதுவும் தங்கமான மருமக. அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும். என்ன மானமுள்ள பொண்ணு என்ன மருதையில கேட்டாக, அந்த மாயவரத்தில் கேட்டாக. சீர்சனத்தியோட வந்து சீமையில கேட்டாக, அந்த சிங்கப்பூரிலும் கேட்டாக, நம்ம சின்னமனூரிலும் கேட்டாக. அதையெல்லாம் ஒன்னால வேணாம் என்று சொன்னே தன்னால. என் மச்சாவோ மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால. அதையெல்லாம் ஒன்னால வேணாம் என்று சொன்னே தன்னால. என் மச்சாவோ மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால. ஆமா, அங்கெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு என் உயிர் எடுக்க வந்துட்டா. அச்சுமா, நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக முத்தழகு. இந்த பாட்டுல வர மாதிரி என்ன எத்தனையோ இடத்துல பொண்ணு கேட்டாங்க. ஆமா, பொண்ணான்னு கேட்டுட்டு ஓடிட்டாங்க. என்ன வாய் நீளுதே, ஒழுங்கா போய் வேலை பார்ப்ப. எங்க அப்பன் தான் சொந்த விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என் அத்தை மகனுக்கே என்ன கட்டி வச்சான். என் அழகுக்கும் அறிவுக்கும் என்னம்மா நான் எங்க இருக்க வேண்டியவ தெரியுமா? எங்க இருந்திருப்ப? மாலியா வீட்ல மருமகளா இருந்திருப்பியா? இல்ல, புலச்சையில கைதியா போயிருப்பா. மூஞ்ச பாரு, முருங்காக்கு முடி மலைச்ச மாதிரி. ஆமாண்டி, அடுத்தது உன்னை கொண்டுட்டு தான் நான் ஜெயிலுக்கு போறேன். அடே மூத்த மருமகளே, வீடு இப்படி குப்பையா இருக்கே, கொஞ்சம் கூட்டி வைக்கணும்னு அறிவில்ல? நான் ஏன் பண்ணணும்? நான் மட்டும் தான் இந்த வீட்டுக்கு மருமகளா? எப்ப பார்த்தாலும் என்கிட்டயே வேலை வாங்குற. எங்க உன் சின்ன மருமகளை காணோம்? என்னமோ அழகி போட்டிக்கு போற மாதிரி ஓவரா மேக்கப் போட்டு சீன் போட்டுட்டு இருக்கா. இல்ல நீ என்னைக்காவது அவளை கண்டிச்சிருக்கியா?
மாதிரியா காட்டுல இருந்து தப்பிச்சு வந்த ரத்த காட்டேரிடி. ஏய் மரியாதையா பேசு இல்ல பல்ல கழட்டிடுவேன். அவகிட்ட ஒழுங்கா இருக்கிறதே பல்லுதான், அதையும் கழட்டிடு. சச்சே, இதென்ன வீடா இல்ல மீன் மார்க்கெட்டா? ஒரே சத்தம். இது மாதிரி ஒரு நாட்டுப்புறத்தான் வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தான் பாரு என் டாடி. அவனை சொல்லணும். ஆமா, நாங்க நாட்டுப்புறம், இவ பெரிய அமெரிக்கா ரிட்டனு ஓடையில ஆரம்பிச்ச கழுத இங்க வந்து சீன் போடுது. ஏண்டி நாங்க எப்பேற்பட்ட பரம்பரைன்னு தெரியும்ல, என் பையனை கல்யாணம் பண்றதுக்கு நீ வர வாங்கிட்டு வந்திருக்கணும்டி. ஆமாமா, இந்த மூஞ்சி கிட்ட குடும்பம் நடத்த வர வேற வாங்கிட்டு வரணுமாமா. வரோம். இதே ஒரு சுருக்கு பை மூஞ்சி, அது சுமாரான மூஞ்சி. ஏய் நான்சென்ஸ். அடியே மீரா குமாரி, எதுக்கு எடுத்தாலும் சுத்தம் சொல்வியே. வீடு இப்படி குப்பையா இருக்கு, கொஞ்சம் பெருக்கி வையா. ஏய் மாமியாரே, பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சேனா பெருக்க சொல்றியா? அடி பாடி, இன்ஜினியர் படிச்சவனே எரும மாடு மேய்ச்சிட்டு இருக்கா. இவ பெரிய பிஎஸ்சி படிச்சுட்டு இங்க வந்து பேசுறா. பேசு போடி, போய் பெருக்கே. என்னால பெருக்க முடியாது, எனக்கு முதுகு வலிக்குது. நான் மசாஜ் சென்டர் போயிட்டு வரேன். பாய். இவளுக்கு மெசேஜ் அனுப்ப தெரியாது, மசாஜ் சென்டர் கேக்குதாமா. அடியே, நான் துணி வச்சிருக்கேன், அதை துவைச்சு பண்ணுங்கடி. வாட்? என்னது நான் துணி துவைக்கணுமா? என்னால முடியாது. ஒழுங்கா வாஷிங் மிஷினை வாங்கி போடுங்க. கையால் துவைச்சா ஸ்கின்ல என்ன ஆகுறது? அதான் மூத்த மருமக இருக்கல்ல, அவ்வளோ துவைச்சு போட சொல்லு. ஆமாடி, உங்க இத்து போன துணியெல்லாம் துவைக்கத்தான் எங்க அப்பா அத்தை நீங்க பெத்து விட்டுருக்காங்களாக்கு. சரி, நானே துணி துவைச்சு தொலைக்கிறேன். ஏண்டி நீங்க சும்மா தானே இருக்கீங்க, பாத்திரமாச்சு விளக்கி வைங்க. அட கிழவி, அவ பல்லே ஒழுங்கா விளக்க மாட்டா, நீ அவளை பாத்திரம் விளக்க சொல்றியா? அறிவுல. அப்ப நீ விளக்கு, நீ தான் 6 வேளை பல்லு தேய்ச்சு 3 வாரம் குளிக்கிறியே. நல்லா 3 வேளை தின்னு தூங்க தெரியுதுல, நீயே போய் பாத்திரத்தை விளக்கு. அட நில்லுங்கடி, சாப்பாடு காய்ச்சி கொஞ்சம் சமைச்சு வச்சது பாங்கடி. இவங்க கூட பேசி பேசி எனக்கு நெஞ்சு வலிக்கு. ஓவரா நடிக்காத, பொம்பளை சிவாஜின்னு நினைப்பா. ஒழுங்கா இந்த போய் நீயே சமைச்சு சாப்பிடு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு மத்தியானத்துக்கு நாமளே சமைக்கணும் போல இருக்கு. ஆனா அச்சுமா கரெக்டா சமையல் செஞ்சோன்னே கரெக்டா கொட்டிக்கு வந்துருவாளுங்க. என்ன இவங்க கண்ணில் பட்டோம், இவனுங்க வேற நம்மள உத்து பார்க்கறாங்களே. ஏண்டி நான் சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது சேனல் மாத்தினா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? டிவி பார்த்தது போதும், பொத்திக்கிட்டு போய் தூங்க அர்த்தம். இன்னைக்கு சிம்பு படம் போடுறாங்க, அதை நான் பார்க்கணும். ஒழுங்கா ரிமோட்டை கொடுடி, இல்ல டிவியை உடைச்சிருவேன். நான் தர மாட்டேன்டி, போடி. அட குடுடி. நான் சிம்பு படம் பார்க்கணும், நான் தர மாட்டேன், போடி. சீரியல் பார்க்கணும்டி. சிம்பு படம் பார்க்கணும். ஏய் நான் சீரியல் பார்க்கணும்டி. சிம்பு படம் பார்க்கணும்டி. ஏண்டி இப்பதான் கிட்ட சொல்லிட்டு இருக்க, நீ என்னடி இங்க? இந்த ஷோ இன்னைக்கு ஸ்பெஷல், அதெல்லாம் படிப்பறிவில்லாத அவங்களுக்கு எப்படி புரிய போகுது? ஆமாமா, மேடம் ஃபேஷன் ஷோ பார்த்து அழகி போட்டி கலந்துக்க போறாங்க. அச்சி ரிமோட் கொடு. ஏய் ஒழுங்கு மரியாதை ரிமோட் கொடு. ஏய் நான் சீரியல் பார்க்கணும்டி. நான் சிம்பு படம் பார்க்கணும். ஏய் நான் சீரியல் பார்க்கணும்டி. ஏய் நான் சீரியல் பார்க்கணும். மா காலிங் பெல் அடிக்கனே, காதல உள்ள யார் மசங்களா? டா, இந்த கிழவிதா சகுந்தலா. இந்த கிழவிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஏண்டா இந்த கூட்டத்துல அழகா இருக்கிறவன் நானா, எனக்கு லெட்டர் கொடுக்காம இந்த கிழவிக்கு கொடுக்குற? ஏண்டி அவன் லவ் லெட்டரா கொடுக்க வந்திருக்கா? யாரோ எனக்கு லெட்டர் போட்டிருக்காங்க, அதை கொடுக்க வந்திருக்கா. கரெக்ட், இந்த லெட்டர் ஒழுங்கா இதை கையெழுத்து போட்டு வாங்கிட்டு சண்டை போடுங்க. நான் ஏண்டி நீ தான் படிச்சு வாங்கிறியே, இல்ல என்ன எழுதி இருக்கு? கொஞ்சம் படிச்சு காமி. நான் ஏன் படிக்கணும்?
படிக்கணும். என்னால் படிக்க முடியாதுப்பா. அதான் மூத்த மருமக இருக்கல அவளை படிக்க சொல்லு. நான் இங்கிலீஷ் மீடியம், எனக்கு தமிழ்லாம் படிக்க வராது. சிச்சி, நான் படிக்க மாட்டேன். தம்பி படி சொல்லுமா? அன்புள்ள சகுந்தலாவுக்கு உன் பாசமிக்க அண்ணன் எழுதுவது. இவ்வளோ நாளாக நான் உனக்குன்னு எதுவும் செய்யலை. அதான் நான் சம்பாதிச்ச சொத்துல பாதி உன் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். என்னென்ன சொத்துக்கள் என்று கீழே குறிப்பிட்டிருக்கிறது. நீயும் உன் குடும்பமும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு இந்த அண்ணனோட ஆசை. தம்பி ஒரு நிமிஷம், நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். அத்தை, நீங்க இருங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். இருங்க. என்னது அத்தையா? ஆமாத்த, நீங்க தண்ணி வேணும்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அப்படியே அந்த காவேரியவே திருப்பி விட்டுருவேன். ஏண்டி காவேரி என்ன மினி பஸ்ஸா? கண்ட பார்க்கலாம் திருப்பி அவ கிடக்குற. அது நீங்க கொஞ்சம் வீக்கா இருக்கீங்க. இருங்க, நான் போய் குளுக்கோஸ் கட்டு வரேன். என்னடா இது, நம்மள க்ளோஸ் பண்ண பார்த்தவ இப்ப குளுக்கோஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்றான். எனக்கு தலையே சுத்து. நீ படி தம்பி. 100 ஏக்கர் தென்னந்தோப்பு, 50 ஏக்கர் புஞ்சை, 50 ஏக்கர் நஞ்சை, நம்ம ஊர்ல இருக்கிற 5 கிரவுண்ட்ல இருக்க வீடு, அப்புறம் ரொக்கம் 50 லட்சம், பரம்பரை நகை வந்து 100 சவரன். தம்பி, நீங்க நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, எனக்கு இப்போ நேரம் இல்லை, நான் வரேன். தம்பி ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்தாங்க. சரிம்மா, வரேன். நான் நன்றி, வரேன். எங்க இவளுங்க காணோம்? அத்தை. ஏய், எந்திரிங்க எந்திரிங்க. அத்தை சொல்லுடி. அத்தை சொல்லி தொலை. அத்தை, என் புருஷன் பிஸ்னஸ்க்கு ஒரு 20 லட்சம் ரூபா தேவைப்படுது. நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி. மற்றவங்க மாதிரிலாம் நான் கிடையாது அத்தை. நீங்க கடைசி வரைக்கும் எங்க கூட இருக்கணும். நான் அவங்கள பார்த்தீங்கன்னா அழுதான். என்னடா இது, நம்மளுக்கு சொத்து வருதுன்னு தெரிஞ்சும் இவங்க இப்படி மாறிட்டாளுங்க. நம்ம அண்ணன் தான் பிச்சைக்காரனாச்சே, அவனுக்கு எப்படி இவ்வளோ சொத்து வந்துச்சு? என்னத்தை யோசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் காலம்த்துறத. அது நான் உங்களுக்கு கையமுத்துறத. என்னடா இது, இது கனவா இல்லை நானவா? அது ஒன்றும் இல்லை, இந்த வயசான காலத்தில் எதுக்குமா இந்த சொத்தெல்லாம் வச்சுட்டு யார் என்ன நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் சொத்து எழுதி வைக்க போகிறேன். அத்தை, நான் தானே உங்க மூத்த மருமக. உங்க காலம் முழுக்க எங்க அம்மா மாதிரியே நான் உங்களை பார்த்துக்குவேன். உங்க அம்மாவை எப்படி துரத்தி அடிச்சா அது மாதிரி என்னையும் துரத்தி அடிக்கிறியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லத்த. நீங்க தாத்த இந்த வீட்டு மகாலட்சுமி. நீங்க தான் இந்த வீட்டு அதிர்ஷ்டலட்சுமி. அத்தை, நீங்க தான் என் குலசாமி. நீங்க தான் எனக்கு குருசாமி. அட நிறுத்துங்களே, சொத்தெல்லாம் சும்மா தூக்கி கொடுத்துட முடியாது. யார் என்ன நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் சொத்து எழுதி வைக்க போறேன். நான் இப்ப மெல்ல திறந்ததுக்கு அதோ சீரியல் பார்த்தே ஆகணும். அத்தை, உட்காருங்க அத்தை, பார்த்து உட்காருங்க அத்தை. ஐயோ, அந்த சீரியல் முடிஞ்சிருச்சு. அத்தை, இந்த சீரியல் பாருங்க அத்தை, சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். ப்ளீஸ் பாருங்க அத்தை. பட்டிக்காடு அது என்னங்க இந்த இடத்துல பாருங்க, சூப்பரா வரும். இவ ஏண்டி அழுறா? அவ வாய மூட சொல்லு. அத்தை, சீரியல் அழுறவனோட வாய நம்பி எப்படியாத்த மூட முடியும்? என்னையே எடுத்து பேசியா? சொத்தலடி பாடி வெளியா. இல்லாத நான் அவனையே க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் காலையில துணி ஊற வச்சிருக்கேன், அதை போய் துவைச்சு வைக்கணும். அத்தை, நான் இருக்கும்போது நீங்க துணியெல்லாம் துவைக்கலாமா அத்தை? அந்த துணியெல்லாம் அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு துவைச்சிடுறத. நீங்க உட்காருங்க அத்தை, உட்காருங்க. ஐயோ, சமைச்ச பாத்திரம்லாம் அப்படியே இருக்கே, அதை போய் விளக்கணும். என்னது, நான் இருக்கும்போது நீங்க பாத்திரம் விளக்குறீங்களா? உன் கை என்ன ஆறுது?
சொல்லுங்க. இனிமே நீங்க பல் தேய்ச்சா கூட நான் வந்து விலைக்கு விடுறது. அம்பளைக்கும் வேலை பொம்பளைக்கும் வேலை பொம்பளையா போன அம்பளைக்கும் வேலை வேலை எத்தனையும் வேலை எப்பவுமே வேலை அத்தனைக்கும் உண்டு வெற்றியனும் மாற சண்முகா உனது படைப்பில் உயர்ந்து விளங்கும் பிழையா. எனக்கு ஏதோ இப்ப சாப்பிடணும் போல இருக்கு. என்னங்கடி இது? இது நிஜமா? அம்மா அத்தை என்னங்க அத்தை? மைசூர் பா. அத்தை மைசூர் பாக்கலாம் வேணாம் அத்தை, சுகர் வரும். இந்தாங்க இது சாப்பிட்டீங்க ஒண்ணுமே ஆகுது. அத்தை இந்தாங்க அத்தை, உங்களுக்கு பிடிச்ச பஜ்ஜி. அத்தை ஆயில் ஐட்டம்லாம் வேணாம் அத்தை, அது உடம்புக்கு நல்லாவே இல்லை. நீங்க அதெல்லாம் முதல்ல அவாய்ட் பண்ணுங்க. அத்தை இந்தாங்க அத்தை, உங்களுக்கு பிடிச்ச மட்டன் சுக்கா. அத்தை மட்டன்னா உடம்புக்கு கொழுப்பு, அப்புறம் ஹார்ட் அட்டாக் எல்லாம் வரும் அத்தை. அப்புறம் நீங்க இல்லாம நான் எப்படி அத்தை இருப்பேன்? சந்தோஷமா இருப்படி, எனக்கு தெரியும். இன்னாங்க இந்த ஜூஸையாச்சும் குடிங்க. எவன்டாவ இந்த நேரத்துல காலின் மேல அடிக்கிறது? வாய்க்கு ருசியா கலச்ச சாப்பாட்டை இப்படி சாப்பிட விடாம டிஸ்டர்ப் பண்றானே. வா தம்பி வா, மிச்சம் மீதி இருக்கேடா, சாப்பிடுறியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, இன்னும் இந்த காலின் மேல அச்சா வந்து தோக்க பார்க்கலையா? இல்ல தம்பி, நான் பிஸியா இருந்தேன். என்ன விஷயம்? ஒண்ணுமில்லம்மா, ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. உங்க வேலையே பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்களே, அவங்களுக்கு வர வேண்டிய லெட்டரை மாத்தி உங்களுக்கு கொடுத்துட்டேன். எங்கம்மா அந்த லெட்டரு? எங்கம்மா அந்த லெட்டரு? ஓ இந்த இருக்கா அந்த லெட்டரு. சரிம்மா நான் வரேன். தம்பி அந்த 500 வாச்சு கொடுடா. அச்சோ அது என்னாச்சு? பயப்படாதீங்க, இருங்க தயிர் எடுத்துட்டு வரேன். அத்தை இந்தாங்க அத்தை, இந்த தண்ணியை குடிங்க அத்தை. ஐயோ பாத்துத்த. என் மேல அவ்வளோ பாசமா? அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் செய்யறது? அதான் ஒழுங்கா உட்காந்து வீட்டு வேலை படுறி. வர்றேன். எப்படி இருந்தாலும் என் மூத்தவ இதா அவ கிடக்குறா, நீ எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. இது என் புருஷனோட பிசினஸ்க்கு யூஸ் ஆகும். அடி பாவிங்களா, நீங்க இன்னும் திருந்தவே இல்லையா? முன்னெல்லாம் ஒரு வீட்ல நிறைய பேர் இருந்தாலும் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த 2 மருமகளை வச்சுட்டு நான் படுற கஷ்டம் இருக்கே, ஐயோ. ஒரு மாமியார் மருமகளானே பயங்கர பிரச்சனையா இருக்கும், ஆனா இது டபுள் டமாக்காவா இருக்கே. அண்ட் அக்ஷயா, நித்யஸ்ரீ அண்ட் புவனிகா 3 பேருமே போட்டி போட்டு பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அண்ட் சாய் ஹரிஷ் நீங்க கெஸ்டா வந்தாரு, சூப்பரா பண்ணீங்க. அர்ச்சனா மாமியார் மருமகள், 2 மருமகள்ஸ், வெரி நைஸ். அதில் மாமியார் அக்ஷயா வந்து ஷோ ஸ்டீலர் இதில் டெஃபினட்டாக. ஏன்னா இவங்க 2 பேரும் நடந்து வந்து டான்ஸ் ஆடும் போதெல்லாம் இவங்களுடைய ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் நான் ஸ்டாப்பாக அந்த ஃபுல் ஸ்கிட்டோடைய டைமிங்கில் கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தது கண்டிப்பாக அக்ஷயா தான். சிவகாமி தேவியாக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், எந்த கேரக்டர் வேணா இருக்கட்டும், ஐ ஆம் த ஸ்டார் அப்படின்னு ஸ்டேஜில் எல்லாரும் அட்டென்ஷன் பிடிச்சி வச்சுக்கிறது அக்ஷயா. யூ ஹியர் டு ஸ்டே கனாயா, பியூட்டிஃபுல், வெரி நைஸ். புவனிகா, நித்யஸ்ரீ, அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் க்ரோன் அப் பர்ஃபார்மன்ஸ், ஸோ உங்களுக்கு அதிகமாக அட்டென்ஷன் கொடுக்கவே முடியல, அவங்களே எல்லா பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இந்த கதையின் கருத்து என்ன அப்படின்றது பாக்யராஜ் சார் கரெக்டாக சொல்வார். பட் பர்ஃபார்மன்ஸ் வெரி நைஸ். இந்த கதையின் கருத்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. இவங்கெல்லாம் நடிக்கும்போது ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டர். ஸோ இவங்கெல்லாம் இவங்க வயசை தாண்டி ஒரு பெரிய ரொம்ப வயசான ஒரு கேரக்டர்லாம் செய்கிறாங்க. ஸோ அந்த நல்ல கேரக்டர்லாம் செய்யும்போது நல்ல மெச்சூர்டாக அவங்க வந்து வளரும்போது அதே மாதிரி அவங்க மைண்டும் அதே மாதிரி நல்ல மெச்சூர்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்தது.
இப்போ தம்மா துண்டு அந்த கேரக்டர்லாம் அவங்கக்கிட்ட போய் அந்த மருமக இப்படி வரைஞ்சி கட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் மருமகளாக இருந்தாங்கன்னா ஃப்யூச்சர் நினைக்கும் போது இவங்க போய் வாழ்கிற வீட்டில் எப்படி இருக்குமோ என்னவோ. ட்ரைனிங் பண்ணி ஆமாம், இது அப்படியே ரியாக்ட் ஆகி போச்சுன்னா ட்ரைனிங் ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறதுன்னு பயமாக இருக்குது. ஏமா அப்படியெல்லாம் பண்ணிட மாட்டீங்களா? இதோட மறந்துடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்கிட்டெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறீங்க, அப்படியே மனசில் கொஞ்சம் கூட ஏறி இருக்கக்கூடாது. ஆனால் பின்னி எடுத்துட்டீங்க பர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொருத்தரும் பெரிய மருமகள்லேருந்து சின்ன மருமகள்லேருந்து போஸ்ட்மேனுக்கு சும்மா கெஸ்ட்டாக வந்தால் கூட நீங்கள் நல்லா உங்களுக்கு ஒன்றும் குறைய சொல்ல முடியாது. இந்த வயசில் இவ்வளோ பிரமாதமாக பின்னி எடுத்திருக்கீங்க. ஹேட்ஸ் அப். எஸ் ரோஜா மேம். இந்த அக்ஷய பர்ஃபார்மன்ஸ் இருக்கே, ஐயோ என்ன பர்ஃபார்மன்ஸ்டா. ஸோ 2 மருமகளை மிரட்டி வச்சிருக்கீங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் அந்த லெட்டர் வந்ததுக்கப்புறம் ரொம்ப வேலை வாங்கிட்டீங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. திருப்பி அவர் மாற்றி கொடுத்துருக்குன்னு சொன்னோடனே 2 பேர் உங்களை பார்த்தோன்னே அப்பா அப்படின்னு தெரிஞ்சிச்சு மருமகள் 2 பேர் மிக்சியில் போடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உன்னோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. அண்ட் மருமகள் 2 பேருமே கில்லாடிங்க. பெரிய மருமகள் ட்ரெடிஷ்னலு, செகண்ட் மாடர்னா. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பர். அதாவது நான் எதுக்கு இந்த பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கேன்னா, அப்படி ஒரு எப்பிக்கான ஒரு ஃபிலிம் காதல் கொண்டேன் இந்த படத்தை தான் எங்க குட்டீஸ் இப்போ ஸ்பூஃப் பண்ண போறாங்க. யார் யார் வர போறீங்க? சாய் ஹரிஷ், மனிஷா, கார்முகில் அண்ட் வருண். இது காதல் கொண்டேனா புதுப்பேட்டையா? ஐயோ சாரி, கண்ணாடி போட்டாதா காதல் கொண்டே தனுஷ் வாய்ஸ் வரும். பாக்கியராஜ் சார், ஏன் சார் எனக்குன்னு ஐபோன் மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஏன் சார்? டேய், கண்ணாடி போட்டா தனுஷ் வாய்ஸ் வரும். நீ எங்க கண்ணாடி போட்டா எப்படி வாய்ஸ் வரும்? நான் சொல்றேனா, உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? நான் தான் ஆதி. கேட்டிங்ல சேது இருக்கிறது 1 அடியில பாது. இவனா ஆது? ஏய், ஃபர்ஸ்ட் டே காலேஜ் வந்திருக்கேன். இது என்ன பிஞ்சு போன பேக், கோடு போட்ட சட்டை, சோடா புட்டி. ஆமா, நான் போட்டிருக்க சோடா புட்டி. முதல்ல நீ போடுற சட்டி. டேடி, நான் சட்டி போட முடிக்க போறேன். அப்ப நீ உண்மையில போடலையா? ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? ஃபாதர், ஃபாதர். சரி விடு மச்சான், செகண்ட் இயர்ல இருந்து போட்டுறேன். ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ஏதாவது பொண்ணுங்க வருதான்னு பார்ப்போம். மச்சான், இந்த பொண்ணு செம்மையா இருக்கல. ஐயோ, டேய் நிறைய கண்ணாடியை போட்டு பாருடா. மச்சான், பொண்ணுங்க அழகா இல்லைனாலும் அழகா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்பதான் அவங்க நம்ம கிட்ட வந்து பேசுவாங்கடா. டேய், இப்படிலாம் சொல்றதுனால தான்டா சும்மாரா இருக்க பொண்ணு கூட சூப் பண்ணி நேத்துக்குதுங்க. நம்ம கீ கேட்க மாதிரி. சரி மச்சான்,
நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு வரேன். ஹலோ, என்ன? உங்க பேர் என்ன? திவ்யா. நீங்க உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். ஏண்டே நீ அழகா இருக்கனா உன்னை பச்சை கலைக்குறா, நீ பல்ல காட்டுற. ஃபாதர் என்ன காப்பாத்துங்க ஃபாதர். போடா இடியட், நான் கிளாஸ்க்கு போறேன். ஏய் இரு திவ்யா, நானும் வரேன். வினோத், நீ வரல? ஹீரோ நான் எவ்வளவு லேட்டா தான் வரணும், நீ முதல்ல பொத்திக்கிட்டு போடா. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ப்ரொஃபஸர். நான் இன்னைக்கு முக்கியமான கணக்கு சொல்லி தர போகிறேன், கவனிங்க. எல்லாரும் முருகன் துணை தான் எழுதுவாங்க, நீங்க என்ன முனியம்மா துணைன்னு எழுதுறீங்க? அது என் பொண்டாட்டி பேர். பேசாம கிளாஸை கவனிங்க. சாரி சார். டேய், யாருடா நீ? என்னடா ஒண்ணுமே எழுதல? அண்ணால் தான் உன்கிட்ட குடுக்க வந்தேன், வெள்ள பொம்பதை தூக்கி போட்டுறேன். என்ன கிண்டலா? நீ எதுக்குடா இங்க வந்த? உனக்கு போயா சொட்டு முந்து ஊத்த. என்னடா கேள்வி இது? காலேஜுக்கு எதுக்கு வருவாங்க? படிக்க தானே. போடா போ, நீ எல்லாம் உருப்படாம தான் போ. போய் அங்க உட்கார்றா. கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான கணக்கு. இது வரைக்கும் எந்த எக்ஸாம்லயும் வரல, இனிமேலும் வராது. தேவ்யா சார். 1 + 1 2 சார். வெரி குட். ஆதி 2 + 1. என்னடா தெரியுமா தெரியாதா? தெரியும்னு சொல்ல முடியாது, தெரியாதுன்னு சொல்ல முடியாது. சொல்லுவியா சொல்ல மாட்டியா? சொல்லுவேன்னு சொல்ல முடியாது, மாட்டேன்னு சொல்ல முடியாது. இது கூட தெரியல. உன்ன மாதிரி உருப்படாத கழுதெல்லாம் என் கிளாஸுக்கு வேணாம், வெளியே போடா. உன்ன மாதிரி உருப்படாத வாத்தியார் எங்க கிளாஸுக்கு வேணா, நீ வெளியே போடா. திவ்யா சார். 2 + 1. வெயிட். டேய், அவனை எழுப்புடா. மாட்டியா? அம்முக்குட்டி, செல்லக்குட்டி, ஜாங்கிரி சார் எழுப்புறாரு, எந்திரிங்க. அப்படியே அவனுக்கு பெட் காஃபி போட்டு கொடுத்து எழுப்பேன். அடச்சி அடிச்சு எழுப்புடா. எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. அவன் அடிச்சு எழுப்ப சொன்னடா. ஓ டேய் எந்திரிடா எந்திரிடா. ஹலோ, என்ன பண்றீங்க? உங்களை தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் என்ன இலவுன்னு தெரியுதா? இதுக்கு முன்னாடி இதெல்லாம் எங்கன்னு பாத்திருக்கியா? போ போய் இந்த சம்ம சால்வ் பண்ணு. டா ஸ்டூடண்ட்ஸ், 2 நாளா இந்த சம்ம கூட்டி பார்த்தேன், பெருக்கி பார்த்தேன், ஏன் தொடச்சு கூட பார்த்தேன். முதல்ல படிச்சு பாத்தீங்களா சார்? 6 புக்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்கேன். கணக்கு போடுறான்டா. என்னது கணக்கு பண்றானா அவனே? மெடிக்கல் மிராக்கல். இதை எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. நான் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். வினோத், இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணனு எங்க 2 பேருக்கும் சொல்லி தரியா?
எல்கேஜி சொல்லி கொடுக்க வேண்டிய கணக்க அவன் இன்ஜினியரிங்ல சொல்லித்தனா இத நான் சொல்லி தரணுமா? போட்டே போ போ. திவ்யா இவங்க என்ன பேச்சு? நம்ம சாப்பிட போலாம். அது கெத்து போச்சுன்னு நினைக்கிறேன். அது எப்படி உனக்கு தெரியும்? ஒரே பேட் ஸ்மெல்லா வருது. அது வாங்கி சேர்ந்துதான் வருது. குளிக்காம ப்ளீச்சிங் பவுடர் ஊத்திட்டோம்டா இப்பதான் ஸ்மெல் வரும். பாத்தியா மூஞ்சி பார்த்தா வாந்தியா இருக்கான். மூஞ்சி அந்த திருப்பிக்க. டேய் உன் சாப்பாட்டை பார்த்தா தான் எனக்கு வாமிட்டு வருது. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அடி பிரியாணி ஷேர் பண்ணிக்கிறியா? ஓவரா நடிக்காதடா. இந்தா சாரிப்பா பிரியாணி காலி ஆயிடுச்சு. வேணா பொண்ணா இல்ல போதே சும்மா கடுதியா அதுக்குள்ள ஒரு பிரியாணி முழுங்கிட்டா. கண்ணு வைக்காத, எனக்கு பிரியாணி பத்தல. நான் போய் ஆதி மீதி வச்சிருக்கானா பார்த்து சாப்பிட்டு வந்துடுறேன். ஹலோ, என் பேரு வினோத். உன் பேர் என்ன? ஓ திவ்யாவா? உம்மதி கிட்ட பேர் செட்டே ஆகாது. உன் பேர் முனியம்மான்னு வச்சுக்கோ, அதான் கரெக்டா இருக்கும். எங்கப்பா பண்ணி மேய்க்கிறாரு, உங்க அப்பா என்ன பண்றாரு? ஓ பழைய பேப்பர் பொறுக்கிறாரா? அம்மா உங்க வீடு எங்க இருக்கு? கண்ணம்மா பேட்டையில இருக்கு. மனசுல இவ்வளவு ஆசையை வச்சுட்டு ஏன்டா மறைக்கிற? கை குடுறா. தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டாள். நெஞ்சுக்குள் நுழைந்தாள், மூச்சினில் நிறைந்தாள், என் முகவரி மாற்றி வைத்தாள். ஒரு வண்ணத்து பூச்சி எந்தன் வழி தேடி வந்தது. அதன் வண்ணங்கள் மட்டும் இன்று விரலோடு உள்ளது. தீக்குள்ளே விரல் வைத்தேன், தனி தீவில் கடை வைத்தேன், மணல் வீடு கட்டி வைத்தேன். தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டாள். நெஞ்சுக்குள் நுழைந்தாள், ஸ்டூடண்ட்ஸ், நம்ம காலேஜில் நடக்க போற செமினார்ல யார் செமினார் எடுக்க போறீங்க? சார் வினோத் எடுப்பான் சார். ஏய் அம்மாஜி கிளாஸ்ல பார்த்தே வாதி வேணா இருப்பேன். சபன் நல்லா எடுக்க முடியாதுடே. நான முடியும் வினோத். கம் ஆன் போய் பேசு போ. கம் ஆன் வினோத், வா வந்து பேசு. கை 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 வீசம்மா. கை 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 வீசம்மா. உன்னால முடியும்டா, பேசு. கை கை வீசம். கை கை கம் ஆன் பேசுடா, பேசு. கை வீசம். கை வீசமா கை வீச. கறிக்கு போலாம் கை வீச. மிட்டாய் வாங்கலாம் கை வீச. மெதா திங்கலாம் கை வீச. கோயிலுக்கு போலாம் கை வீச. கும்பிட்டு வரலாம் கை வீச. வீட்டுக்கு வரலாம் கை வீச. வினோத்
இந்த கருமத்தினால பார்க்க முடியல. டேய் நான் மறுபடியும் போய் டீ குடிச்சிட்டு வரேன்டா. ஏன் வினோத் அதான் எல்லாம் கரெக்டா பேசிட்டியே. அது இல்ல திவ்யா, நீ இப்படி அழுகிறது பார்க்க எனக்கு பயமா இருக்கு திவ்யா. ப்ளீஸ் திவ்யா, அழாத திவ்யா. வினோத் பாய், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன திவ்யா சொல்லு. எனக்கு ஆதி ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அது அவன் கிட்ட சொல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. சொல்றேன், உனக்கே பயமா இருக்கே, கேக்குற அவனுக்கு எப்படி இருக்கும்? ஃபாதர் என்ன காப்பாத்துங்க ஃபாதர். ப்ளீஸ்டா போய் சொல்லுடா. சொல்றேன். ஆதி, திவ்யா உன்னை என்ன சொன்னான்னு தெரியுமா? போடா நான் என்ன சொன்னா? இப்பதான்டா லூசு புடிச்ச பயலே. அது மட்டும் இல்ல, உனக்கு காடுறவன்ட்ட கருங்கு வரங்கன்னு சொன்னா. இது உண்மையா இருக்கல? திவ்யா, ஆதி என்ன சொல்றானா உன்ன? பீச்ல சுண்டல் விக்கிற ஆயோட கேவலமா இருக்கேன்னு சொல்றான். அப்படியா சொன்னா? எஸ் எஸ் ஏ திவ்யா வா போலாம். நான் மாத்தி மாத்திதான் சொன்னேன். எப்ப ரெண்டு ஒண்ணு சேர்ந்துச்சு? தொட்டு போகும் தென்றல் தேகமெங்கும் வீசாதோ, விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ. ஒரு வெட்கம் என்னை இது தீண்டியதே, அவள் பார்க்கும் பார்வைதான் புரிகிறதே, போகும் பாதைதான் தெரிகிறதே, மனமெங்கும் மயங்கிடும் பொழுது வார்த்தையா இது மௌனமா, வானவில் வெறும் சாயமா, வண்ணமா மனம் மின்னுமா, தேடி தேடி தொலைந்திடும் பொழுது. ஆதி, நானும் வினோத்தும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நீ தாண்டா எங்களை சேர்த்து வைக்கணும். ப்ளீஸ்டா. சரி வா திவ்யா, காக்காக்கு நறுக்கு கல்யாணம்டா. வெயில் நேரத்துல மழை வருமா, அதை நானே பண்ணி வைக்கிறேன். ஆதி, குச்சி முட்டை குருவி ரொட்டி வாங்கிட்டு வாடா. திவ்யா இங்க ஏறி நான் வாங்கிட்டு வந்துறேன். திவ்யா, இதான் நம்ம தங்க போற காடு. நல்லா இருக்கா? ஆமா, கோவா பீச் கழிச்சிட்டு வந்திருக்க. நல்லா இருக்கான்னு கேக்குறேன். வெண்ண திவ்யா ஆதி, எங்கடா போன? திருப்பதியில் லட்டு ஃப்ரீயா தராங்கன்னு வாங்கிட்டு வர போனேன். ஏண்டி கடையே இல்லாத இடத்துல குச்சி முண்டாயும் குருவி ரொட்டி வாங்கிட்டு வர சொல்லிட்டு கேள்வியா கேக்குற? சரி வா போலாம். ஆதி, ஆதி, டேய் ஏன்டா இப்படி பண்ண? சாரி திவ்யா, நீ என்ன விட்டு போறியால் பயந்துட்ட. ஏன் என் மேல அவ்வளோ பாசமா? அதெல்லாம் இல்ல திவ்யா, நீ என்ன விட்டு போனேன்னா நான் யாரை கலாய்க்கிறது? எனக்கு இருக்கிற ஒரே அடிமை நீ தானே. போடா, நான் போறேன். ப்ளீஸ் திவ்யா, என்னை விட்டு போகாத திவ்யா. நீ இல்லைன்னா நான் இவங்க கிட்ட தனியா மாட்டிப்பேன் திவ்யா. ப்ளீஸ் திவ்யா. பாரு பாரு, இவ்வளோ நல்லா இருக்கு. நம்மளுக்குன்னு ஒரு ஷோ, கலக்கலா லைட்டு, ஜட்ஜஸ், ஆடியன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஆமாண்டா, நல்லா இருக்கு. இது என் கனவு திவ்யா. சின்ன வயசுல மலைக்கா டீச்சர் பார்த்தேன்ல, அது மாதிரி இதெல்லாம் கிடைக்காதான்னு எவ்வளோ நான் ஏங்கிருப்பேன் தெரியுமா? நானும் தான்டா. இதோ இந்த சட்டை கேட்டு பாரு, எவ்வளோ மக்கள் வாங்கிருப்பேன்னு சொல்லலாம். அது எனக்கே தெரியுமே. எனக்குன்னு வரும்போது எதுவுமே நடக்காது திவ்யா. அப்ப நான் என்ன பெருசா கேட்டேன்? நான் கலாய்க்கிறதுக்கு ஒரு மூஞ்சி, அது உன்கிட்ட தான் இருக்கு. நீயும் போட சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? இல்ல, நான் போக மாட்டேன். ஹே, நான் இருக்கேன் உனக்கு. நாதி உனக்கு ஒரு பிஸ்கெட் கூட போட மாட்டேன். அது தெரியாம உனக்கு நடத்துறியே மக்கு மக்கு. நீ எப்படி பாரு, இது பாசம். டேய், ஓகே ஓகே, நான் ஒரு ஓரம் நினைக்கிறேன். உன் அப்பா கலாய்ச்சிக்கிறேன். பாவது சொல்டா, என் கூடவே இருப்பேன்னு சொல்றா. முடியாதா? ஏன்டா? டேய் லூசு, நம்ம இங்கே நின்னா எப்படிதான் அடுத்தவங்கலாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? ப்ளீஸ் திவ்யா, நீ என் கூடவே இரு திவ்யா. முடியாதுடா. திவ்யா வா போலாம். இன்னும் சாகலையா?
ஆடுவியா? நானும் ஆடுவேன்டா. திவ்யா 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 திவ்யா. நீங்க ஒருத்த ஆடுறதே என்னால பார்க்க முடியாது. இல்ல நீங்க 2 பேரும் ஆடுறீங்களா? என்னால முடியலடா. திவ்யா 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 திவ்யா. என்னடா முடிச்சிட்டா? வீரமச்சா திவ்யா இல்லைன்னா த்ரிஷா. த்ரிஷா 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 த்ரிஷா. சூப்பர்டா. காதல் கொண்டேன் ஒரு எபிக் மூவி எடுத்து ஸ்பூஃப் பண்ணிருக்கீங்க. இட் வாஸ் வெரி 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 நைஸ். இருந்தாலும் நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அர்ச்சனா நீங்க சொல்லுங்க. ஐ திங்க் 2001 2002 ரொம்ப ஏர்லி இன் மை கரியர் ஆல்சோ. அப்போ ஃபர்ஸ்ட் தனுஷ் ஒரு இன்டர்வியூக்கு வந்து உட்கார்றாரு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அவர் சொன்னதே எனக்கு வந்து இங்கேருந்து ஓடி போகணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியே பிடிக்கல, நான் இதில் இருக்கணும்னு ஆசைப்படவே இல்லை, எங்கள் அண்ணன் தான் ஃபோர்ஸ் பண்ணார் அப்படின்னாரு. பட் இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் த ஃபக்கீர் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் ஃபிலிமில் இருக்காரு. ஐ திங்க் இந்த சாய் ஹரிஷ் அப்படின்ற இந்த குட்டி கூட இந்த ஜேர்னியில் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 ஓடிய தனுஷ் அப்படின்னு சொல்லலாம். சச் அ versatile பெர்ஃபார்மர். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுறாரு. அதே மாதிரி சின்ன உருவம் ஆனால் அவ்வளவு டேலண்ட் அந்த உடம்புக்குள்ள. ஸோ டெஃபினெட்லி நம்ம JSS 2 ஓடிய தனுஷ்னா அது சாய் ஹரிஷ் தான் சொல்வேன். வெரி நைஸ் சாய் ஹரிஷ், வெரி வெரி நைஸ். அண்ட் வருண், இது வந்து கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஃபுல் ஃப்ளெஜ் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கார்முகில், உங்க வயசுக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் ஃபைனலி உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? யூ டிட் வெரி வெரி வெல். அண்ட் மனிஷா ஆல்சோ வெரி நைஸ். ஓவரால் நைஸ் பேக்கேஜ். அதில் மோஸ்ட் ஹைலைட் விஷயம் வந்து அந்த ஃப்ரீஸ் மேனிக்வின் சேலஞ்ச் மாதிரி பண்ணாங்கல்ல, எல்லாருமே நின்னது. that was really nice. பசங்க பண்றது பெர்ஃபார்மன்ஸ் பண்றதெல்லாம் ஓகே, ஆனா ஆடியன்ஸ் எழுந்து நின்னு பண்ணீங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் இல்ல, எனக்கு ஒரு டவுட். இங்க இருக்கிறவங்க இப்படி நின்னாங்க, எதுக்கு இப்படி நின்னாங்க? அது தெய்வமா மாறிட்டாங்களா? ஃப்ரீஸ் அப்படி இப்படி தான் ஃப்ரீஸ்ல நிப்பீங்களா? ஓ மை காட். ஓகே ரோஜா மேம், how was it? என்னடா சாய் ஹரிஷ், ஒரு கணக்கு போட்டியே. 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4. ஒரு பெரிய கணக்கு. இதுக்கு வந்து வருண் ரொம்ப யோசனை பண்ணி இப்படியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் வேறு. நடுவில் ஒரு டீ சாப்பிட போயிட்டே இருக்கேன். அண்ட் கார்முகில், உன் டான்ஸ் நல்லா இருக்கு. கிரேஸாக பண்ணியிருக்கீங்க. என்ட்ரியில் பண்ணியிருக்கீங்க, ஃபைனலாக சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் 2 பேர் என்ன, திவ்யா இருந்தா திவ்யா திவ்யா, திவ்யா இல்லைன்னா த்ரிஷா த்ரிஷா. இதை பசங்களே இப்படிதான் இல்லை, கெட்ட பசங்க. அண்ட் திவ்யா வெரி கியூட் அண்ட் வெரி நைஸ். நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆல்ரைட், அப்பா நீங்க சொல்லுங்க. அந்தந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. திவ்யா அந்த பொண்ணு ரொம்ப நாளாக பண்ணியிருந்த அந்த ஸ்டூடெண்ட் இதுக்கு, அவனுக்கு ரொம்ப நாளாக மாடர்னாக கிடைக்காம இருந்ததோ கேரக்டர் கிடைச்சிட்டு இருந்தது. கார்முகில் அப்பா அந்த மாதிரிலாம் கிடைச்சிருந்தது. இன்னைக்கு நல்ல ஒரு பாய்ஸ் ஒரு இதோட மாடர்னாக வந்து இது பண்ணால். கெஸ்ட் அப்பியரன்ஸு சொல்ல வேண்டியதில்லை, அவர் எப்போ வந்தாலும் சிறப்பாக பண்ணிட்டு போயிடுவார். ஸ்டைலாக வந்து ஓவராக திங்க் பண்ணுறாரு. தனுஷ் தான் அவருக்கு என்ன ஒரு காட் கிஃப்ட்னு நினைக்கிறேன். எல்லா கேரக்டர்லேயும் வந்து டக்குன்னு இன்வால்வ் ஆயிடுறான். எந்த கேரக்டராக இருந்தாலும் உனக்கு ஈஸியாக வருதுற. எல்லா ரோலுமே நீ டக்குன்னு ஈஸியாக உன்னால் பண்ண முடியுது. நல்லா இருந்தது. 4 பேருமே அருமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. இப்போ அடுத்த ஸ்கிட் என்னவா இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா, சில பேர் வந்து அவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த சித்தி அம்மாவோட அன்பை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அதை தான் இப்போ கான்செப்டா இங்க பெர்ஃபார்ம் பண்ண வராங்க வருண், ரித்தன்யா, ஆண்ட்ரியா அண்ட் பவாஸ். காவ்யா, காவ்யா. அப்பா, அப்பா, யார்ப்பா இவங்க? காவ்யா, இனிமே இவங்க தான் உன் அம்மா. அம்மாவா? இவங்க எப்படிப்பா என் அம்மாவாக முடியும்? என் அம்மா தான் செத்து போயிட்டாங்களே.
காவ்யா, உனக்கு என்ன அம்மானு கூப்பிடணுன்னா அம்மானு கூப்பிடு, சித்தின்னு கூப்பிடணுன்னா சித்தின்னு கூப்பிடு, சரியா? சரி, அப்போ நான் உங்களை சித்தினே கூப்பிடுறேன். காவ்யா, நீ வித்யாவை அம்மானே கூப்பிடேம்மா. அவளே கம்பல் பண்ணுறீங்க, அவள் இஷ்டத்துக்கு கூப்பிட்டுமே. இல்லை, நீ எதையோ ஃபீல் பண்ணுவியோன்னு நினச்சம்மா. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான்மா. சுப்ரஜா எங்களை விட்டு போய் 2 வருஷம் ஆகுது. நான் உன்னை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டதே காவ்யாக்காக தான். இனிமேல் நீ தான் அவளுக்கு எல்லாம். இங்கே பாருங்க, காவ்யா பற்றின கவலை இதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கவே கூடாது. அவள் என் பொறுப்பு. இது போதும் எனக்கு. காவ்யா, இனிமே அம்மா உன்னை சூப்பராக பார்த்துப்பாங்க. நீயும் அவங்க சொல்கிற பேச்சை கேட்கணும், சரியா? ஓகேப்பா, நான் சித்தி சொல்கிற பேச்சை கேட்டு சமத்தா நடந்துப்பேன். வெரி குட், என் பொண்ணு சமத்தாச்சே. வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே, பெண் பூவே வா 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 என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே. காவ்யா, முதல்ல அந்த செல்லை கீழே வச்சு சாப்பிடு. போங்க சித்தி, எனக்கு பசிக்கவே இல்லை. காவ்யா, மணி 10 போகுதுமா, கொஞ்சமா சாப்பிட்டு படுத்துக்கோவா. அதான் வேணான்னு சொல்றேன்ல, ப்ளீஸ் விடுங்க. காவ்யா, நீ வர வந்து அந்த செல்லை நோண்டிக்கிட்டே படிக்கவும் மாட்டேற, சாப்பிடவும் மாட்டேற. இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தா எனக்கு கெட்ட கோபம் வரும். காவ்யா, வேணாண்ணா விடுங்களேன். ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? காவ்யா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீ இப்போ சாப்பிடலைன்னா உங்கள் அப்பா வந்தோடனே சொல்லிடுவேன். சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் எடுத்து பேசிட்டு இருக்க? எனக்கு தள்ள வேணும், எனக்கு தள்ள வேணும், எனக்கு தள்ள வேணும், எனக்கு தள்ள வேணும். நீ முதல் சாப்பிட்டு முடியும், அப்பதான் செல்லு தருவேன். முடியாது, இப்பவே தள்ள வேணும். இல்லை, சோப்பா தட்டி விடுவாங்க. காவ்யா, என்னாச்சுமா? ஏன் அழுகுறீங்க? அடிச்சிட்டாங்க. சாப்பிட சொன்னா சாப்பிடாம எப்ப பார்த்தாலும் கேமே விளையாண்டு இருக்கா. அப்பா, எனக்கு திட்டு வேற சாப்பாடு பிடிக்கலப்பா. சரிம்மா சரிம்மா, நீங்க அழுகாத அழுகாத அழுகாத. அப்பா உனக்கு பிடிச்ச ஷவர்மா வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாரு, இது இங்க பாரு. நீங்க இப்படியே டெய்லியும் ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவ வீட்டுல செய்யற சாப்பாடு எதையும் சாப்பிட மாட்டா. விடு வித்யா, இந்த 2 வருஷமா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டே பழகிட்டா. போக போக சரியாயிடுவா. நீங்க அவ்வளவுதான் கெடுக்கிறீங்க, நீங்களாச்சும் உங்க பொண்ணாச்சும். இதே சொல்லுங்க, சாப்பிட்டு வந்து படு. வித்யா, தாய் இல்லாத புள்ளை ஏன் தலையில அடிக்கிற? தாய் இல்லாத பிள்ளையா? சாரிங்க வித்யா, நான் அந்த இடத்துல சொல்லலாமா? வித்யா வித்யா, என்னாச்சு காவ்யா? சித்தி அடிச்ச இடத்துல வலிக்குது. இங்க வா. அவங்க உங்ககிட்ட கேட்டு உனக்கு என்ன பிடிச்சதோ அதானே சமைச்சு தராங்க. அப்புறம் அதையும் சாப்பிடலன்னா அவங்களுக்கு கோபம் வரும்லம்மா. சரி, உம்முன்னு இருக்கக்கூடாது. சிரி 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 சிரி. அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டிக்கொண்டேன், நான் திரும்பி போக மாட்டேன். அம்முனி என் பொம்முனி,
தெரிந்த மொழியிலே எனக்கு பேச தெரியல, எனக்கு தெரிந்த பாஷை பேச உனக்கு தெரியவில்லை. சொல்லுக்கா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். காவியா எப்படி இருக்கா? புது அம்மா கூட செட் ஆயிட்டாளா? அவ எங்கக்கா செட் ஆனா? அவ சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறா, ரொம்ப அடம் பிடிக்கிறா. டேய், என்னடா சொல்ற? இப்பவே இப்படின்னா அவளுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா இன்னும் மோசமாயிடுமே. ஊர் உலகத்துல நடக்கிற கதையெல்லாம் கேட்டா கொஞ்சம் பயமா தான்டா இருக்கு. சேச்சே, வித்யா ரொம்ப நல்ல பொண்ணுக்கா, நீ எதையும் போட்டு குழப்பிக்காத. யாரையும் குருட்டாம்போக்குல நம்பாத. இப்போ நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன். அதுல சித்திக்காரி மூத்ததாரத்து பிள்ளைய என்ன பண்றான்னு பாரு. அப்புறம் நான் உனக்கு என்ன சொல்ல வரேன்னு உனக்கே புரியும். காவியா, ஒரு இடத்துல உட்காந்து விளையாடு, ஓடிக்கிட்டே இருக்காத. அப்பா, காவியா, 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 என்னாச்சு? அவ விளையாடிக்கிட்டே படியிலிருந்து கீழே விழுந்துட்டாங்க. என்னது, கீழே விழுந்துட்டாளா? அவளை கவனிக்காம வர என்ன வேலைடி உனக்கு? இல்லைங்க, அப்பதான் டிவி ஆன் பண்ணி அதுக்குள்ள டிவி பார்த்துட்டு இருந்தியா? இதை சொல்ல வெக்கமா இல்லை உனக்கு? இதே உன் குழந்தையா இருந்தா இப்படி அசால்ட்டா பதில் சொல்லுவியாடி? யாரோ பத்தக்குள்ள தானே இப்படி அவளை விட்டுட்ட. காவியா, காவியா, ஏய், நீ எதுக்கிட்டி வர? நீ இங்கே யாரு? நானே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வரேன். நீ பண்ண வரைக்கும் போதும். இருந்தா இப்படி அசால்ட்டா பதில் சொல்லிருப்பியா? யாரோ பத்த புள்ளன்னு தானே இப்படி அவளை விட்டுருக்க. என்னாச்சுங்க? டாக்டர் என்ன சொன்னாரு? தலையில் அடிபட்டிருக்கிறல, மயக்கம் போட்டிருக்கா. காலையில் நார்மல் ஆயிடுவாருன்னு சொன்னார். என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு? ஏன் மேலேயே கோவப்படுறீங்க? உன் மேலே கோவப்படாம வேற யார் மேலே கோவப்பட சொல்ற? உங்க நம்பி காவியை விட்டுட்டு போறேன், பயமா இருக்குடி. எஸ் சார், ஹாலில் சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணணுன்னு ஆர்டர் கொடுத்துருந்தீங்க. ஆமாம், ஏரியாவில் திருட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதான் நீங்கள் அங்கே மாட்டுங்க. சார், திருட்டு ஜாஸ்தியானா வெளில மாட்ட வேண்டியதானே? ஏன் சார் ஹாலில் மாட்ட சொல்கிறீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க. ஓகே சார். சார், மாட்டிட்டேன் சார். உண்மையை சொல்லுங்க, எதுக்காக சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணீங்க? அதான் சொன்னல, ஏரியாவில் திருட்டு ஜாஸ்தியாக போகுதுன்னு. பொய் சொல்லாதீங்க. நான் காவியாவை சரியாக பார்த்துக்கிறேனா இல்லையான்னு செக் பண்ண தானே இப்படி வச்சிருக்கீங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமாடி, இன்னைக்கு நீ கவனிக்காம இருந்தனால தான் இன்னைக்கு இப்படி இருக்கு. நீ இன்னும் பண்ண மாட்டேன்னு என்னடி நிச்சயம்? உனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே காவியா நீ ஒழுங்கா பாத்துக்க மாட்டேங்கிற. உனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துட்டா என்ன பண்ணுவியோ எனக்கு பயமா இருக்குடி.
ஏய் இங்க என் பொண்ணு இன்னும் கண்ணை முழிக்காம படுத்துட்டு இருக்கா. எங்கடி போயிட்டு வர? சொல்லுடி, எங்கடி போயிட்டு வர? என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? என்னோட கர்ப்பப்பைய எடுத்துட்டுங்க. இனிமேல் நமக்கு வேற குழந்தை பொறுக்காதுங்க. நீ என்ன சந்தேகப்பட்டு சிசிடிவி வைக்கிற அளவுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியலங்க. காவ்யா, அதுக்காக? ஆமாங்க, கடைசி வரைக்கும் காவியா மட்டும்தாங்க நம்ம குழந்தை. அவளை என்ன சித்தின்னு கூப்பிட்டாலும் அவளை எனக்கு பொருந்த பொண்ணா தாங்க நினைக்கிறேன். அம்மா அம்மா. காவியா சாரிம்மா. அம்மா அல்லாதம்மா. நீ இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான்மா. அம்மா இல்லைம்மா, நான் தான் உங்கள் பேச்சை கேட்காம நடந்துக்கிட்டேன். இனிமேட்டு உன் பேச்சை கேட்டு நல்ல புள்ளையா நடந்துக்கிறேம்மா. சாரிம்மா. ரிதன்யா, ஆண்ட்ரியா அண்ட் வருண் 3 பேருமே ஈக்குவலி வெல் பெர்ஃபார்ம்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ரோஜா மேம், how was it? மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். முக்கியமாக வருண் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. உண்மையிலே ஒரு மெச்சூர்ட் பர்ஃபார்மன்ஸ். ஒரு வைஃப் இல்லாமல் ஒரு குழந்தை வச்சு எப்படி கஷ்டப்படுறது, அப்புறம் 2வது கல்யாணம் பண்ணும்போது வீட்டில் வர சின்ன சின்ன அந்த சண்டைகள் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அவன் எப்படி ஹியூமிலேட் ஆவான், அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே எல்லா எமோஷன்ஸ் சூப்பராக கேரி பண்ணியிருக்கான். வெரி நைஸ் வருண், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரிதன்யா எப்போவுமே எமோஷ்னல் கேரக்டர்னா ஈஸியாக அப்படி ஹல்வா சாப்பிட்ட மாதிரி ஈஸியாக பண்ணிவிடுவா. ஸோ ஆஸ் யூஷுவல் நீ அந்த எமோஷன்ஸ் கேரி பண்ணி எங்களை அழ வச்சுட்ட. இந்த ஆண்ட்ரியா குட்டி தான் ரொம்ப வால் பொண்ணு. இப்போ இருக்கிற எல்லா குட்டீஸ் மாதிரி தான் ஃபோன் நோண்டிக்கிட்டே அம்மாவுக்கு திட்டு வாங்கி கொடுத்துட்டீங்க. கடைசியில் ஒரு நல்ல புள்ளியாக மாறிட்டீங்க. ஓவராலாக சூப்பராக இருக்குது. இதான் செம்ம டைகர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அப்பா நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்தது? இந்த ஜாதியில் நான் 2 படம் பண்ணியிருக்கேன். ஆனாலும் 2 படத்தை நான் பண்ணியிருந்தா கூட அதை தாண்டி எனக்கே ஒரு இன்வால்மெண்ட் ஆகிடுது. சென்டிமெண்ட்டுங்கிறது எப்பவுமே அதுக்கு எவர் கிரீனான ஒரு மேட்ரு. என்றைக்கும் அதுக்கு ஒரு லாங் லைஃப்ங்கிறது ஒன்று இருக்கும். அது பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அவன் என்ன பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வரும்னு பார்க்கும்போது. ஏன்னா படத்தில் எனக்கு அந்த டவுட்லேயே தானே இருக்கும். முந்தான முடிச்சில் அந்த மாதிரி ஒரு சீன் 2 சீனாக கூட டக்குன்னு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அதே மாதிரி இந்த சித்தி ரிதன்யா அவன் பாவம் மாட்டிட்டு முழிக்கிறது, 2 பேர்த்துக்கு நடுவில் குழந்தை செய்கிறது போய் தான் அவஸ்தைப்படுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குழந்தை நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆனால் நீ கரெக்டாக அழுது பேசுகிற இடத்துல நல்லா அழுது பேசின, நல்லா ஒரு எமோஷனலோடு பண்ணியிருந்த, ரொம்ப டச்சிங்காக இருந்தது. 3 பேருமே ஹேட்ஸ் ஆஃப். உங்கள் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு அவரை எமோஷ்னலாக டச் பண்ணிடுச்சு. வெரி நைஸ். ஆனால் இவங்க இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு விஜிகா தான் காரணம். கிரெடிட்ஸ் டு ஹர். விஜய்க்கு அந்த பெயின் தெரியும்.
தாய் இல்லாமல் வளர்ந்த ஒரு குழந்தை விஜி. விஜி, can I give you a hug? I'd really want to give you a hug now. விஜிகா, உங்களோட வலி வந்து அப்படியே இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து காமிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் பேசியே ஆகணும். எனக்கு என்ன ஆசைன்னா, இந்த ஸ்கிரிப்டில் பண்ணும்போது அம்மா இல்லை அப்படின்ற வழி ஒன்று, இன்னொன்று எனக்கு ரிதன்யா மாதிரி ஒரு அம்மா வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. கண்டிப்பாக குழந்தைய பெற்றெடுக்கிறத விட தத்தெடுக்கிறதுல தான் அந்த முழுமையான தாய்மை இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கணும், அது என்னோட ஆசை. ஸோ வந்து ஸ்கிரிப்ட் பண்ணும்போது அந்த ஆண்ட்ரியா, ரிதன்யா, வருண் எல்லாரையும் எனக்கு எது என்ன சொல்கிறதுன்னு தெரில. என்னோட லைஃப்லேருந்து ஒரு பார்ட்டை தான் நான் இந்த ஸ்கிரிப்டாக பண்ணுறேன். ஆஸ் அ சாப்டர் ரொம்ப அழகான ஒரு சாப்டர். உங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்காங்க விஜய். ஒரு நாளுமே நீங்கள் இந்த மேடையிலையும் சரி, ஜூனியர் சீனியர்லையும் சரி, குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணி அந்த இமோஷன்ஸ் அப்படின்றது ஒரு நல்ல சொசைட்டி உருவாகிறதுக்கு ஒரே காரணம் வந்து நல்ல ஹியூமன் பீங்ஸ். அந்த நல்ல ஹியூமன் பீங்ஸ் உருவாகிறதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆனஸ்டான இமோஷன்ஸ். அந்த இமோஷன்ஸ் இந்த குழந்தைங்களுக்குள்ள நீங்கள் 2 நிகழ்ச்சிகள் மூலமாக கொண்டு வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான வாழ்க்கையில் தொட்டிட்டு இருக்கீங்க. விஜய், hats off to that. We are really, really proud of you, Vijay. Seriously. Amazing human being you are. Amazing. கண்டிப்பா. எஸ், விஜிகா வந்து திரைப்படத்திலே ஒரு பெரிய மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் டேலண்ட்டுக்கு நீங்கள் ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸில் வந்து இருக்கீங்க இன்னைக்கு. ஆனால் மேலும் மேலும் கண்டிப்பாக உங்களை நான் சில்வர் ஸ்க்ரீனில் பார்ப்போம். இதுக்கு ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா யுவர் டேலண்ட், யூ ஆர் ஹைலி டேலண்டட். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கூடி சீக்கிரம் இவங்களை வந்து ஒரு நல்ல படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் எல்லாரோட விஷஸ் எப்பவுமே உங்கள் கூட இருக்கும். எஸ், தேங்க்யூ. இப்போ அடுத்து பார்க்க போற ஆக்ட் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா, ஆதார் கார்டு. இதை பேஸ் பண்ணி தான் ஒரு கான்செப்ட் பண்றதுக்காக வராங்க பவாஸ், ரோஷன், லிங்கேஷ் அண்ட் நிரஞ்சன். என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா. நடிகன் நான் பூசணும் அரிதாரம், நம்ம நாசர் சார் நடிச்ச படம் அவதாரம். ஒவ்வொரு இந்தியனுக்கும் தேவை ஆதாரம், ஆதாரம், ஆதாரம். இனிமேல் பிறந்த குழந்தையில இருந்து சுடுகாட்டுக்கு போற ஆயா வரைக்கும் தேவை ஆதாரம், இல்லைன்னா ஆயிடும் பேஜாரு. மாதவிகளே, இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள ஆதார் கார்டு எடுக்காட்டா பேங்க்ல பணம் போடவும் எடுக்கவும் முடியாது, திண்டாட்டம் ஆயிடும். ஜாக்கிரத. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்க. அப்பனே முருகா, இந்த சுனா பண்ணவ பார்த்தா இந்த ஊரே பயப்படுது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணவி முருகா. டே டே டே, இங்க என்ன ஜடங்கா நடக்குது? இப்படி சுத்தி சுத்தி வர்ற. ஆமா, ஏறா நீ. இந்தியால என்ன பார்த்து யாருன்னு கேட்ட முதல்ல நீதான். ஆமா, இவரு பெரிய இளைய தளபதி பஞ்சு பேசுறாரு. நான் யாரு தெரியும்ல? சூனா பண்ணா. சூனா பண்ணனா சுர்ரி பண்ணியன் அதானே? என் பேரா சொல்லிட்டாண்டா, என் பேரா சொல்லிட்டாண்டா. டேய், தேங்க குண்டு மண்டியோ கொஞ்சம் கம்முன்னு நில்ல.
டேனியல் நீ முதல்ல ஆதார் கார்டு எடுத்துட்டியா? யாரா ஆதாரு? அவன் கேட்டா நான் ஏன்டா எடுக்கணும்? ஆமா, யாரு நீ இந்த ஊருக்கு புதுசா தெரியுது திருடனா? டேய் நான் திருடலடா, உங்களை காக்க வந்த தெய்வம். ஆமா, இவரு பெரிய கர்ப்பசாமி எங்களுக்காக வந்திருக்காரு. ஆமாண்டா, அந்த உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆதார் கார்டு கட்டாயமா வச்சிருக்கணும். ஆதார் உதாரியே அப்படின்னா என்னன்னு சொல்லித்தல? நீ பால் வாங்குறதுக்கும், பாஸ்போர்ட் வாங்குறதுக்கும், கேஸ் வாங்குறதுக்கும், பேங்க்ல கேஷ் வாங்குறதுக்கும், வெளிநாட்டு போகிறதுக்கும், வேலைக்கு போகிறதுக்கும், லைசன்ஸ் வாங்குறதுக்கும், ஏன் புது சிம் வாங்குறதுக்கும். நிறுத்துறா விட்டா பல்லு விளக்குறதுக்கு, குளிக்கிறதுக்கு, பிரியாணி சாப்பிட்றதுக்குலாம் ஆதார் கார்டு கேப்பா போல இருக்கு. ஆமாண்டா ஆமா, இனிமே எல்லாம் அப்படிதான். அண்ணன் பவரை பத்தி உனக்கு தெரியாதுல்ல. ஒரு சிங்கிள் போன் அடிச்சா ஆதார் கார்டு என்ன தேடி வரும்டா. ஹலோ டில்லியா, பிஎம் பேசுறாரு, பேசுறியா? என்னது இல்ல உடனே பார்க்கணுமா? இல்லை நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நீங்க அடுத்த மாசம் வந்து பார்க்கலாம். அது இருக்கட்டும், என்னமோ ஆதார் கார்டுன்னு ஏதோ குட்டுக்குறீங்களாமே, அதை நம்ம வீட்டுக்கு ஒன்று அனுப்பி விடுறது. ஓகே ஓகே ஓகே. பாத்தியா, டெல்லி சிஎம் கிட்டே ஆதார் கார்டை கொடுத்து விடுறேன்னாரு. நான் தான் பரவாயில்ல கொரியல் அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன். இந்த பழப்புக்கு நீ போய் பிச்சை எடுக்கலாம், மூடிக்கிட்டு போய் பிச்சை எடுக்க சொல்றியா? ஏய், ஆதார் கார்டு நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமா கிடையாது. முதல்ல டோக்கன் வாங்கணும், அதுக்கப்புறமா லைன்ல போய் நிக்கணும். என்னது லைன்ல நிக்கணுமா? இந்த சுனா பண்ணாம லைன்ல நிக்க சொல்றியா? அடேங்கப்பா, என்ன ஒரு அடி! எத்தனை பேர் பார்த்தாங்களோ. விட்றா சுனா பண்ணா, சுடுதண்ணி வச்சு கொடுத்தா சரியா போயிடும். காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூவிழி நோகுதடி, சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் அணைச்சா நிம்மதியாகுமடி, காத்திருந்து காலங்கள் போகுதடி. ஐயா, யாராவது இருக்கீங்களா? செல்வம், பன்னீர்செல்வம் ஐயா, நீங்க தான் பன்னீர்சிங்கம்மா? அரே ஆட்டோமா தலியா, நம்பில் பேர் பன்னீர்சிங்கம் இல்ல, பன்னீர் சிங். ஓகே பன்னீர் சார், இது ஆதார் கார்டுக்கு ரெண்டுமா? நான் இங்க தான் இருக்கேன், இங்க தான் ஆதார் கிடைக்கும். அரே சைத்தாங்கி பச்சா, டோக்கன் வாங்கிட்டியா? என்னது டோக்கனா? இந்த சுனா பண்ணாமக்கே டோக்கனா? ஏண்டா ஆதார் கார்டு இல்ல, இப்ப குட்டுவீங்களா சாமி? அரே ரொட்டி தெரியா, இன்னைக்கு நம்மளுக்கு கவர்மெண்ட் லீவு. நிம்பல் நாளைக்கு காலையில 4 மணிக்கு வரான், நம்மளெல்லாம் பக்காவா பண்ணி தரான். என்னது நாளைக்கு 4 மணிக்கு வரணுமா? என்ன வயிறு கட்ட முட்டாங்குது, காலையில 5 மணி அளவு வயிற்றுக்குள்ள நிக்குது. ஐயா, எனக்கு அவசரமா வருது. உனக்கு செல்ஃபி எடுக்கணுமா? ஆமா, இவரு பெரிய 5 முத்துவான், இவரு கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு. அது செல்ஃபி இல்லடா, ஜட்டு நாரிட்ட கூடாதுன்னு காமிக்குது. உதர்ச்சல் அட்டா பாவீங்களா, இங்கேயும் ஆதார் கார்டு வேணுமா? ஏண்டா கக்கா போறதுக்குலாம் காட்டி கிட்ட நான் என்னடா பண்ணுவேன்? டேய், ஆதார் கார்டு இல்லனா அவசரத்துக்கு கூட போக முடியாது. ஐயா, ஜட்டு நாரியோ. அரே பாகல், சல். என்னடா சொன்னா புண்ணா, உனக்கு வந்த ஜோதனை இந்த சுதந்திர நாட்டுல சுதந்திரமா பார்த்து. நாளைக்கு 4 மணிக்கு நிம்மல் வருது, 9 மணிக்கெல்லாம் நாமல் நிம்மலுக்கு டோக்கன் தருது. வீட்டில் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு. எங்க வீட்டில் நானும் ஒரு மாடு மட்டும்தான் இருக்கும், அவ்வளோதான். அரே, நிம்மலை மாடு மாதிரி தானே இருக்கு, உனக்கு ஒரு மாடா? அதுக்காவது ஆதார் கார்டு இருக்கா? என்னது மாட்டுக்கு ஆதார் கார்டா? என்னடா விளையாடுறீங்க? ஏன்டா நீ சொன்னதுல கக்காவே நின்னு போச்சுடா. சரி வர்றேன், வந்து தொலைகிறேன். இந்தா
உன்னை பத்தி உன் மாடு பத்தி எழுதி கொடு. பெண்ணா குர்ரா என் வென்று உங்க 2 கட்டு ரேகையும் இதுல வைக்கிறான். நான் என் கை ரேகைலாம் தர மாட்டேன். என்ன திருட்டுத்தனமா என் சொத்தை எழுதி வாங்கலான்னு பாக்குறியா? ஆமா, பெரிய தங்க சொருகு வச்சிருக்காரு. அப்படியே நாங்க எழுதி வாங்கிட்டாலும் அரிசி கை ரேகை வெயி. சரி, இப்போ மாட்டு கை ரேகை வைக்க சொல்லு. ஏன்டா லூசு பல்ல, மாட்டுக்கு எதிரா கட்டி. அப்ப கார் ரேகை வைக்க சொல்றா. கர்மாமிச்சி தலை. டேய் தம்பி, போய் கால் ரேகை வைடா. பார், எருமை கூட நிம்மல மதிக்கிறான் இல்லை. நிம்மல்லாம் ரவுடி. பாரு, கண்ட கழுதையில உன்னை கேவலப்படுத்துது. டேய் தம்பி, போய் கால் ரேகை வைடா. டேய் கால் ரேகை விட. ஆதார் கார்டு இல்லைன்னா உன் கல்யாணமே நடக்காது. நீ கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரி தான். கல்யாணம் ஆகணுமா வேணாவா? ஆகணும்டா, ஆகணும். உன் காலை விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். எங்கிட்ட அந்த இது கால்ரேகை விட தம்பி. அட பாவீங்களா, ஒரு கல்யாணத்துக்காக மாட்டைக்காலெல்லாம் விழ வச்சிட்டீங்களா? ஏன் கண்ணத்துக்கு முன்னே கண்ணாடி போட்டு போறியா? வேணா இந்த சுண்ணாம்பு அன்னைக்கு கண்ணாடி போட்டா நல்லா இருக்காது. இப்படி எடு, இப்படி எடு, இப்படி எடு. என்ன லூசு பையல, இங்க என்ன மாடலிங் போட்டோ எடுத்துட்டு இருக்கு? போய் மாடா போட்டாடுறா. லட்சுமி, நீ சிரிமா. நீ போட்டல நல்லா சிரிச்சாதான் உன்னை ஈஸியா விற்க முடியும். வாடா, ஆதார் கார்டு எப்போ வரும்? அது வந்தாதான் எனக்கு கல்யாணமே நடக்கும். கல்யாணம் பார்க்கலாம். வயாமுறா, 2 காட்டும் சிறப்பா இருக்கணும். ஆதார் வரதுக்குள்ள என் மாட்டை விற்க ஆள் பிடிச்சு வைக்கிறேன். கல்யாணத்துக்கு காசு தேவைப்படும். காவாஜி, என்ன வேணும்னு சொல்லுங்க ஜி. என் புது மாட்டு சில்க்குக்கு ஒரு ஆதார் கார்டு எடுக்கணும். போன வாரம் 1 மாதம் இருக்குன்னு சொன்னேன். இது புதுசா வாங்கின மாடு. இரு, ஆதார் கார்டு எடுத்துட்டு வர்றேன். இதான் பழைய மாடு, இது புது மாடு. யோ, என்ன பட்டம் பிடிச்ச மாதிரி என் சில்கையும் அசிங்கமா பட்டம் பிடிக்காது. இந்த 200 ரூபாய் நல்ல பட்டமா பிடிச்சி ஆதார் கார்டு ரெடி பண்ணி கொடுறா வென்று. சிரிமா சிரி. போகுண்டா, பாக்கி இல்லாம எடுப்பேன். வாடா தம்பி. இந்தாயா நீ கேட்ட ஆதார் கார்டு. இது என் புது மாட்டு சில்க். பழைய மாட்டை விட்டு அதிகமா பால் கறக்கும். வெள்ளைக்கும் டபுள். ஓகே சொன்னா பண்ணா. இந்தா நான் வேஸ்னா பண்ணா. வடியின் சம்பன சுந்தரி. யார் இந்த சுனா பண்ணா? அச்சுமா, அது பசு மாடு இல்ல, காளை மாடு. எப்படி இந்த சுனா பண்ணா? ஏண்டா மாட்டுக்கு ஆதார் கார்டு கேட்பீங்க, ரோட்ல குப்பை பொறுக்க ஆதார் கார்டு கேட்பீங்க, பிச்சாட்டுக்கு ஆதார் கார்டு கேட்பீங்க. கேட்கறவ கேன இருந்தா கென்னையா கண்ண கேட்டுவீன்னு சொல்லிங்கடா. எப்படி இந்த சுனா பண்ணா? அரே சோர், என்கிட்டயே திட்டு வாடையா? ஏன்டா ஆதார் கார்டு நல்லது கொடுத்தா அது நீங்க அசிங்கப்படுத்தி தப்பா யூஸ் பண்ணீங்களா? அது கவர்மெண்ட்ல பார்த்துட்டு சும்மா இருக்குமா? குடுக்கிற நல்ல விஷயத்த நல்லபடியா யூஸ் பண்றேன். எப்படி சொத்தே தங்கி தங்கி மைக்கேல் மன்னிச்சிருங்க, நான் ஒழுங்கா நடக்கிறேன். மன்னிச்சிருங்க, நான் ஒழுங்கா நடக்கிறேன். மன்னிச்சிருங்க, நான் ஒழுங்கா நடக்கிறேன். போய் ரொம்ப நேரம் ஆச்சா? உர்ரா சொன்னா பொண்ணா, யாரும் பார்க்கல. அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். கிளம்பு கிளம்பு, ஸ்கிரிப்டே முடிஞ்சிச்சு.
சூனா பானா. ஸ்ப்ரிங் முழுங்கிட்டீங்களா? ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எங்கேயாவது மிஸ் பண்ணுவீங்களோ அந்த பவுன்சிங் நினச்சேன். ஆனால் டான்ஸில், எக்ஸ்ப்ரெஷனில், ஃபைட் பண்ணும்போது எல்லாமே அந்த ரவுண்ட் அடிக்கும்போது எங்கேயுமே அந்த பவுன்சிங் ஷாட்டு, பவுன்சிங் ஸ்டைல் விடாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் யார் பக்கம் கண்ணு போகாமல் உன்னே அப்படி பார்த்துட்டே இருக்கேன். நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன். தனியாக உன்னே பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு. அண்ட் ரோஷன், நீயும் நல்லா பண்ணியிருக்கடா. எவ்ரிபடி இஸ் நைஸ். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பவாஸ் தான் ஃபுல்லாக கண்ணில் அப்படியே நிற்கிறேன். சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அப்பா நீங்க சொல்லுங்க. இந்த சூனா பானா இருக்கானே, இப்போவே ஒரு எக்ரிமெண்ட் போட்டு கால் ஷீட் வாங்கி வச்சிட்டோம்னா ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய ரவுண்டு வர போகிறான். அந்த அளவுக்கு அவ்வளோ டேலண்ட்டு, அவனுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக எந்த பயமும் இல்லாமல் அவ்வளோ அழகாக வருது. அவரும் ஆதார் கார்டை மாட்டிகிட்டு இருந்தவர், அவரும் சலிக்காமல் டைலாக் நல்லா பேசினாப்புல. சூனா பானா அவன் அவ்வளவு போட்டுன்னு போட்டுட்ருக்கான். ஆதார் அட்டை வச்சுட்டு இருக்கிறவனும் சரி, சிங்கும் சரி, எப்படி மிஸ் பண்ணாமல் அவங்க 2 பேருமே ஈக்குவலாக வந்து அவனுக்கு காம்படிஷன் கரெக்டாக ஃபைட்டு கொடுத்து இது பண்ணாங்க. ஸோ அது இவ்வளோ சிறப்பாக வரும்னு நான் நினைக்கல. பிரமாதமாக வந்திருக்கு. தேங்க்யூப்பா. இந்த பிரமாதமான கான்செப்டுக்கு வந்து இந்த ஐடியாவை கொடுத்தது வந்து அர்ச்சனா தான். செம்ம லைன் அர்ச்சனா. தேங்க்ஸ். ரொம்ப நல்ல ஒரு ஐடியா கொடுத்திருக்கீங்க. இந்த அவுட்புட்டும் சூப்பரா வந்திருக்கு. சோ யூ ஹேவ் டு சே. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா கீர்த்தி? லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் ஆதார் கார்டு எடுத்தேன். பார்த்த உடனே நம்ம மூஞ்சி நம்மளாலே பார்க்க முடியல. நம்மளா இது அப்படின்ற அளவுக்கு அது என்னை இன்னும் கோவப்படுத்தினது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகுபலியில பிரபாஸ்ல எல்லாரும் உருகி காதலிச்சோம். அவரோட ஆதார் கார்டு வெளியில வந்தது பாத்தீங்களா? இந்தாளா பிரபாஸ்ன்ற அளவுக்கு இருந்தது. பட் அதுக்கு 100% ஜஸ்டிஸ் பண்ணது பவாஸ் நீங்க மட்டும்தான். ஐயோ அந்த சூனா பானா அந்த அந்த டிக்கில வந்து ஒரு வைப்ரேட்டர் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. இன்னைக்கு நைட் ஃபுல்லா உனக்கு வலிக்க தான் போகுது. இட்ஸ் அமேசிங், அன்பிலீவபிள், சூப்பர் கான்செப்ட் பவாஸ். ஐ லவ் யூ டா பவாஸ். இதான் நிப்பான் பெயிண்ட் ஃபேசினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஆரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. சூப்பர். சோ உங்க டீமே கலக்கிட்டீங்க. வே டு கோ பவாஸ். இது அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே சூப்பர் கண்ணா. Thank you. ஆல்ரைட் ஜட்ஜஸ், இன்னைக்கு ஸ்கிட் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். சோ கோல்கேட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி டே யாருக்கு போகுது இன்னைக்கு? இன்னைக்கு போறது சாய் ஹரிஷ்காக. காதல் கொண்டேன் திரைப்படத்துல அந்த ஃப்ரீஸ் மொமெண்ட் இருந்தது பாருங்க. ஆடியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. அந்த ஸ்டாப் பிளாக் மொமெண்ட் தான். அந்த மேனிக்வின் சேலஞ்சை பெர்ஃபெக்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ண சாய் ஹரிஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோ சாய் ஹரிஷ் வந்து தனுஷ் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி கலக்கிட்டாரு. சோ அவருடைய ஹைலைட்ஸை பார்த்துட்டு வாங்க. தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டாள், நெஞ்சுக்குள் நுழைந்தாள், மூச்சினில் நிறைந்தாள். ஓகே, இந்த வாரம் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ்ல டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ்ல பெர்ஃபார்மன்சஸ் அண்ட் ஸ்கிட் பார்த்தோம். ஸோ யாருக்கு பெஸ்ட் போகுது ஜட்ஜஸ் டிசைட் பண்ணியாச்சா? ப்ளீஸ் கம். ஜட்ஜஸ், இப்போ வந்து பிரிட்டானியா டைகர் கிரீம்ஸ் வழங்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த டே யாருக்கு? டைகர் மாதிரி யாரு பெர்ஃபார்ம் பண்ணாங்க இன்னைக்கு? இந்த சித்தி அதில் நடித்தவங்க இருக்காங்களே 3 பேருக்குமே ஸோ இந்த மாதிரி பிரிட்டானியா டைகர் கிரீம்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஹேம்பர் யார் நிறைய வாங்குறீங்களோ டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ஷோல தெரிய வரும். யார் நிறைய வாங்குறீங்களோ அவங்களுக்கு பிரிட்டானியா டைகர் கிரீம்ஸ் உடைய கமர்ஷியல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ குட்டீஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. சூப்பர். இப்போ வந்து கேட் ஸ்கூல் த கேட் கேம்ப் CAE ட்ரைனிங் சென்டர் வழங்கும் 5000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் இங்க இருக்கு. இன்னைக்கு இது யாருக்கு? இன்னைக்கு 3 பேர்த்துக்கு கொடுக்குறோம் நாங்கள். ஓகே. பவாஸ், அக்ஷயா, அனுஷ்கா. ஆல்ரைட், நல்லபடியா இன்னைக்கு இந்த வாரம் முடிஞ்சது.
இப்போ வந்து சேவ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதாவது நம்ம ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா சக்ஸஸ்ஃபுல்லா சீசன் 1 முடிச்சுட்டு இப்போ சீசன் 2வும் சக்ஸஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்குன்னா, கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் பிரவீன் இருந்தாலும் சரி, நம்ம இருந்தாலும் சரி, எல்லாம் இருந்தாலும் சரி, நம்ம எல்லாம் இந்த அளவுக்கு இருக்கோம்னா 2 முக்கியமான காரணம். ஒன்று ஜீ தமிழ் அண்ட் இவரு தான் இன்னொரு முக்கியமான காரணம். ஏன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு சூப்பரா அமைச்சு கொடுத்துருக்காரு, எந்த இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாம நல்லா ஃப்ரீடம் கொடுத்து சூப்பரா நம்மளை வச்சிருக்காருன்னா, நம்மளுக்கு சோறு போடுறாருன்னா இவரு தாங்க எங்க ப்ரொடியூசர் சார் பாலு சார் உடைய பர்த்டே இன்னைக்கு. அதாவது இந்த அளவுக்கு இப்படி ஒரு பெரிய ஷோவை அழகா நடத்தி மேனேஜ் பண்ணணும்னா நீங்க மட்டும் முடியாது, உங்க ஃபேமிலியும் இதுக்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட் தேவை. ஸோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்க வந்திருக்காங்க, உங்க அப்பா அம்மா எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாரையும் நான் மேடைக்கு அழைக்க விரும்புறேன். ஒவ்வொரு பிறந்தநாளும் பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் இருப்பேன், அம்மா அவங்க ஊரில் இருப்பாங்க. இன்றைக்கி முதல் முறையாக என் அறிவுக்கு தெரிஞ்சு அம்மா அப்பா கிட்ட பிறந்த நாளுக்கு ஆசீர்வாதம் வாங்குறது இதான் முதல் தடவையாக இருக்குன்னு நினைக்கிறேன். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை. அடுத்த வாரம் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க. கீப் வெயிட்டிங். நாங்க உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். Until then, bye from Kiki and team. இந்த நிப்பான் பெயிண்ட் வழங்கும் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் 2. நிப்பான் பெயிண்ட் ஏசியாஸ் நம்பர் 1 பெயிண்ட் பவர்ட் பை Colgate Dental Cream. அம்மாக்களின் நம்பிக்கை டென்டிஸ்ட்கள் பரிந்துரைப்பது. ஸ்பெஷல் பார்ட்னர் பிரிட்டானியா டைகர் கிரீம் and co-presented by GD பெருங்காயம்.